கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 758வது பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். 758வது பாடல். எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். போஷித்திரே தூதர்கள் உண்ணும் உணவாய்
ஜனங்களின் தாகம் தீர்த்து கண்மலையில் நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்து உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே உமக்கும் பாடவையா உமக்கும் பாடவையா உமக்கும் பாடவையா உமக்கும் பாடவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கும் பாடவையா இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கும் பாடவையா கர்த்தாவே தேவர்கள் உமக்கும் பாடவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கும் பாடவையா கர்த்தாவே தேவர்கள் வானத்திலும் பூமியிலும் உமக்கும் பாடவையா செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று செங்கடலை நீர் பிளந்து
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நிகரான தேவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, பூமியில் இல்லை, வானத்தில் இல்லை, எங்கேயுமே கிடையாது. படைத்த தேவன், உண்மையுள்ள தேவன், அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதனால் கூடாத காரியம் நிறையா இருக்குது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அதே வசனம்தான் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் ஆகும்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தேவனால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அதெல்லாம் செய்ய முடியும்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது சில காரியங்களுக்காக நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அது இன்னும் நடக்கலை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் விசுவாசத்தில் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்க வேண்டிய அளவிற்கு, விசுவாசிக்க வேண்டிய விதத்திலே நாம் இன்னும் சரியாக விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போது நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உமக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறேனே உமக்கு கேட்குதா, அப்படி கேட்குறது இல்லை. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்போ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கணும். நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன்னா, என்னுடைய விசுவாசம் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்குதா, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறா? ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எவ்வளோ வேணால் ஜெபம் பண்ணலாம். விசுவாசமே இல்லாமல் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அதில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது சத்தியம், அது வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தோடு நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு தான் பதில் இருக்கே தவிர, அதற்கு தான் வல்லமை இருக்குதே தவிர, விசுவாசமே இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பெரிய வல்லமையெல்லாம் கிடையாது. ஆகையினால ஜெபத்தில் வல்லமை இல்லை, நாம் தேவனிடத்துல தான் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அந்த வல்லமையை நாம் பெறணும் அப்படின்னா நாம் தேவனை அவர் சொல்லுகிற மாதிரி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்திலே சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியே ஆகும். சொல்கிறத ஆண்டவர் 3 தடவை சொல்லுவார் அந்த வசனத்தில். அப்போது என்ன நடக்கணும்னு நினச்சி சொல்கிறோமோ அதன்படி ஆகும்ன்றதை ஆணித்தரமாக நாம் நம்பணும். முதல்ல அந்த நம்பிக்கை நம் மீதான நம்பிக்கை அல்ல, அது தன்னம்பிக்கை இல்லை, அது ஆண்டவர் மீதான நம்பிக்கை, அவருடைய வசனத்தின் மீதான நம்பிக்கை. அல்லேலூயா. 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவரால் பிள்ளை கொடுக்க முடியும்னா, பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியுமா? முடியாதா? அந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜியும் கிடையாதுங்க, ஒரு மெடிக்கல் சயின்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது, மெடிக்கலே கிடையாது அந்த காலத்தில். என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் 100 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு? பிள்ளையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்க முடியாதா என்ன? ஆண்டவரை விசுவாசிக்கிற விதமாக விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிராம் என்ற பெயரை தேவன் ஆபிரகாம்னு மாற்றிட்டாருன்னா, ஆபிரகாம் தன்னை ஆபிரகாம் தான் சொல்லணும். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் ஆபிராம்னு சொல்லக்கூடாது. அவர் அப்படி சொல்லலை, அவர் ஆபிரகாம் தான் சொன்னார். அல்லேலூயா. தெல்லான ஜாதிகளுக்கு நான் தகப்பன் தான் சொன்னார் ஒரு பிள்ளை இல்லாதப்போ. அதுக்கு பேர் தான் விசுவாச பேச்சு. விசுவாச பேச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஒரு வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 340வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் நம்மை மீட்பதற்காக அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கணும். ஆகையினால நமக்கு எந்த தீங்கு என்ன செய்ய முடியாது? வெளியே நின்று பிசாசு பயமுறுத்தலாம், நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, நம்மளை ஜெயிக்க முடியாது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பிசாசுனால ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஜெயிக்கிற மாதிரி எல்லாமே செய்வான், ஆனால் அவனால் ஜெயிக்கவே முடியாதுன்றது நம்மை விட அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நாம் நிற்கிறோம். அந்த நாமத்திற்கு முன்பாக பிசாசினால் என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்கவே முடியாது. அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் தான் ஜெயிப்போம், பிசாசு ஜெயிக்கவே முடியாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி
விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் இந்த பாடலை ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனைப் போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த
தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனைப் போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களையும் என்னையும் அவர் பெற்றெடுத்தார், ரத்தமும் சதையுமாக பெற்றெடுத்தார். அதுதான் அங்கே நடந்த காரியம். அப்படி பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல, அவர் உலகத்தில் இருக்கிற எந்த நல்லவனை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவன். அல்லேலூயா. ஆகையினால யாரையும் பார்த்துக்கிட்டு என் பிள்ளை பிரச்சனைக்குள்ளே போயிட்டு ஒழுங்காக வெளியில் வருதா இல்லையான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. நிறைய பேர் ஆண்டவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை சோதிப்பார் அப்படின்னு. சோதிக்கிறதுனா தீமையினாலே சோதிக்கிற தேவன் அல்ல. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆகையினாலே ஆண்டவர் வியாதியை கொடுத்தோ, பிரச்சனையை கொடுத்தோ, போராட்டத்தை கொடுத்தோ, ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் தர முடியும், அவர்கிட்ட இதெல்லாம் கிடையாது. ஆகையினாலே அதெல்லாம் ஒரு சத்தியம் நினச்சி நம்பிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. இது பிசாசினுடைய வஞ்சனை. ஆண்டவர் இப்படி சோதிப்பார், அப்படி சோதிப்பார், உன்னை ஆண்டவர் வியாதியை கொடுத்து சோதிப்பார், ஆண்டவர் உனக்கு பிரச்சனையை கொடுத்து சோதிப்பார். அந்த பிரச்சனையின் மத்தியில் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறியா இல்லையான்னு வேடிக்கை பார்ப்பார். நீங்கள் பார்ப்பீங்களா உங்கள் பிள்ளைய? நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளை ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? முதல்ல அப்படி யோசிச்சு பார்க்கணும். நாமளே இருக்க மாட்டோம் அப்படி. அந்த பிள்ளையை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம்
செய்வோம். ஒரு நல்ல தாய் தகப்பன் அதை தான் செய்வாங்க. நம்மை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவன் அதை தான் அவர் செய்வார். அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை விசுவாசி. அல்லேலூயா. அது மட்டும்தான் ஆண்டவர் கேட்குறது. அவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவரே இறங்கி என்ன செய்வார்? ஒவ்வொரு காரியத்திலேருந்து விடுதலையை கொடுப்பார். ஆகையினால் அவரை நம்புறது ரொம்ப முக்கியம். அவருக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் எப்போ வளரும்? விசுவாசம் எப்போ வளரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி ஜெபத்தினால் வரும். கேள்வி வரம்பற்ற தேவதாசன்ட்டில் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணா வரும். அப்படி தானே இருக்குது? இல்லை, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும், வசனத்தினால் வரும். அப்போ வசனத்தை அதிகமாக படிக்கத்தான் ஆண்டவர் மீதான விசுவாசம் என்ன செய்யுமா? வளர ஆரம்பிக்கும். அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு தாங்கள் செய்கிற ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் அதற்கு முக்கியத்துவம் அல்ல. அது மேன்மையான காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை தான் மேன்மையான காரியம். ஆதியில் ஜெபம் இல்லைங்க. ஆதியில் ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் தேவனிடத்தில் இருந்தது. அந்த ஜெபம் தேவனாக இருந்ததுன்னா இருக்குது வசனம். ஆதியில் வசனம் இருந்தது, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் எப்படி இருந்துச்சான்? அப்போ ஆண்டவர் வார்த்தையை பேசி தான் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உங்களை என்னை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா மண்ணுனால் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நம்முடைய சாயலிலும் நம்முடைய ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு யாருக்கிட்ட பேசினார்? முதல்ல பேசினார். யாருக்கிட்ட பேசினார்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசினார். அதனால தான் நீங்கள் நல்லா படித்து பாருங்க, நமது சாயலாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் மீதான விசுவாசத்தை. விசுவாசம் வளரணும்னா அதிகமாக தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற பிரசங்கத்தை கேட்கணும். எல்லாரும் பண்ணுறதுக்கு வெறும் பிரசங்கம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கியாரும் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. எந்த வசனத்தை எந்த பிரசங்கத்தை கேட்டால் எனக்குள்ள ஆண்டவர் மீது விசுவாசம் வளர்கிறதோ அதுதான் சரியான பிரசங்கம். அதை கேட்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் வீட்டில் என்ன செய்யணும்? சாதிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வீட்டில் பெறணும், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கணும். அதுதான் வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்தில் 857வது பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்தீர், உமக்கு நன்றி இதுவரை நடத்தினீர் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்திலே நமக்காக பலியாக கொடுத்தார். அந்த பலி நமக்காக கொடுக்கப்பட்ட பலி. ஒரே பலியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். அப்போ நம்மளை மறக்கலை. நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே என்னைய மறந்துட்டீங்களா? நீங்கள் என்னைய மறந்துடாதீங்க, இப்படிலாம் பாட்டெலாம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது, நீ தான் என்னைய மறந்துட்டு போயிடுற. அப்பப்போ ஒரு நல்லது நடந்தால், ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் என்னையை விட்டுட்டு எங்கே போய் உட்காந்துருக்குற? சொந்தக்காரன் வீட்டில் போய் உட்காந்துருக்குற. சர்ச்சில் உட்கார்ற நேரத்தில் எங்கே போய் உட்கார்ற? சொந்தக்காரன் வீட்டில் போய் உட்காந்துருக்குற. அங்கே சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிற. யாரை மறந்துட்டு? ஆண்டவரை மறந்துட்டு. ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிடுற? இவ்வளோ நாள் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு என்னை விட்டு வெளியே போயிடுற. ஆனால் நீ என்னால் மறக்கப்படுவது, நான் மறக்கிறதே கிடையாது. நீ தான் என்ன பண்ணிடுற? அப்பப்போ மறந்துட்டு போயிடுற. முதல்ல இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருவோம்? வந்துடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம்.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க தேவன் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான பகுதிகளை நீர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.